விபத்தில் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளிக்கு தீர்ப்பாய உத்தரவின்படி இழப்பீடு வழங்காதது தொடர்பான வழக்கில் தனியார் நிறுவன மேலாண் இயக்குநரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்து சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல். தனியார் நிறுவன மேலாண் இயக்குநரை கைது செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. விபத்தில் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளிக்கு தீர்ப்பாய உத்தரவின்படி இழப்பீடு வழங்காத தனியார் நிறுவன மேலாளர் இயக்குனர் கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்து சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குத்தூஸ் மொய்தீன் கடந்த 2007ஆம் ஆண்டு மதுரை கோரிப்பாளையம் அருகே உள்ள ஏவி பாளையத்தின் மீது நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த ஜீப் குத்தூஸ் மொய்தீன் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த விபத்தில் தனக்கு ஏற்பட்ட படுகாயத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி மதுரை மாவட்ட மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டில் குத்தூஸ் மொய்தீன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் சத்தியமூர்த்தி விபத்தில் மனுதாரருக்கு 60% ஊனம் ஏற்பட்டுள்ளது. கூலி தொழிலாளியான அவர் வருவாயை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கு வாகன ஓட்டுநரின் அலட்சியம், அஜாக்கிரதை, அதிவேகம் காரணம். எனவே மனுதாரருக்கு வாகனத்தின் உரிமையாளரான ஸ்ரீலட்சுமி சரஸ்வதி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 4,83,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இந்த உத்தரவின்படி இழப்பீடு தொகை உரிய காலத்தில் வழங்கவில்லை என கூறி சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்தில் குத்தூஸ் மொய்தீன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் இந்த இழப்பீட்டு தொகை வழங்காததை தனியார் நிறுவன உரிமையாளர் உள்ளிட்டோர் வரும் ஜூலை 14ஆம் தேதிக்குள் கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.